காலை தள்ளாட ஓட்டா, உன்னை காக்கும் தேவன் உறங்கா. உன் காலை தள்ளாட ஓட்டா, காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகலுறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகலுறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதிலும் கூட உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய வசனத்தை உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யோசுவா தலைமையேற்று கானான் பயணத்தின் பாதையில் இஸ்ரவேலர்களை நடத்துகிறார்கள். இப்போது பயணம் ஆரம்பித்த உடனேயே எப்படி எகிப்திலிருந்து பயணித்த போது அங்கே செங்கடல் வந்ததோ, அதை போல இங்கே சித்தீமிலிருந்து பயணிக்கிற போது அவர்களுக்கு யோர்தான் முன்னாக நிற்கிறது. ஜனங்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருந்திருப்பார்கள் என்று யோசிக்கும்போது ஒரு மிகுந்த மனக்குழப்பத்தை நிச்சயமாக அந்த ஜனங்கள் கண்டிருப்பார்கள். ஆனால் பாருங்கள், யோசுவாவை தேவன் இங்கே கனப்படுத்துகிறார். எப்படி செங்கடலுக்கு முன்பாக மோசே என்கிற மனிதனை தேவன் கனப்படுத்தி பயன்படுத்தினாரோ, மோசேயினுடைய கையினாலே செங்கடலை பிளந்து அதன் நடுவே இஸ்ரவேலை நடந்து வர பண்ணின தேவன், இங்கே பாருங்கள் சற்று மாறுபட்ட விதத்திலே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். யோசுவா துதிக்கிற ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறான். அவர்கள் கால்கள் யோர்தானிலே படும்போது யோர்தான் பிரியும் என்று ஜனங்களுக்கு யோசுவா சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய ஜனத்தை ஒரே விதமாக நடத்துவதில்லை. பல விதமான அற்புதங்களை, அதிசயங்களை தம்முடைய ஜனத்தின் வாழ்விலே செய்கிறார். அங்கே மோசேயின் கோலால் செங்கடலை பிளந்த தேவன் இங்கே துதியினாலே துதிக்கிற ஆசாரியர்களுடைய பாதங்கள் யோர்தானில் நிற்கும்போது யோர்தான் இரண்டாக பிரிந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பயணத்தில் தொடர்ச்சியாய் பல உபாதைகள், பல தடைகள், பல காரியங்கள் வருவது இயற்கை. ஆனால் அதை தாண்டி செல்லுவதற்கு நாம் தேவ பலமிக்கவர்களாக, தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டியது அதி அவசியமானது. அப்படி தேவ பலத்தால் நாம் நிரப்பப்படுவதற்கு நாம் தேவனை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. யோர்தானை போல நம்முடைய வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகள், புரண்டோடுகின்ற நதியைப் போல காணப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு வழிவிட வேண்டுமானால், நம்முடைய பயணத்தை தடுக்காதிருக்க வேண்டுமானால், நாம் நன்றாக துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லைகளுக்குள்ளே, நம்முடைய வீடுகளுக்குள்ளே, நம்முடைய பிரயாண
பாதைகளிலே கர்த்தரை துதிக்கிற அந்த துதியின் சத்தம் எழும்ப வேண்டும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே. துதிக்கிற ஆசாரியர்களுடைய பாதங்கள் யோர்தானிலே பட்டபோது யோர்தான் பிரிந்தது. இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படுகிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக, பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரம கானானுக்கு பயணிக்கிற பயணியாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய உதடுகள் கர்த்தரை உயர்த்துகிற துதியினால், நம்முடைய இருதயங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளினால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி நாம் நிரம்பி இருக்கும்போது தான் அது எவ்வளவு பெரிய யோர்தான் எவ்வளவு பிரவகித்து வருகிறதாக காணப்பட்டாலும் அதை அவர் பிரித்து அதன் நடுவே நம்மை நடத்தி கொண்டு போகக்கூடிய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். நாம் துதிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அதிகாலை பொழுதில் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடப்பதற்கு யோசுவா துதிக்கிற ஆசாரியர்களை ஏற்படுத்தினானே, எங்கள் வாழ்வில் வருகின்ற யோர்தான்களை எல்லாம் நாங்கள் கடந்து போவதற்கு எங்கள் இருதயங்கள் துதியினாலும் எங்கள் உதடுகள் துதியினாலும் எங்கள் வாழ்வின் எல்லைகளிலெல்லாம் எங்கள் வீடுகளிலெல்லாம் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகத்தக்கதாக உம்மை துதித்து போற்றி உயர்த்துகிறவர்களாயும் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் கட்டளையிடும். இந்த வார்த்தைகளை எங்களோடு சேர்ந்து தியானித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற யோர்தான்கள் பிரிந்து போகட்டும், பாதைகள் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.